மகேந்திர சிங் தோனியோட வருகை அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட்டின் பொற்காலங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. ஆனால் அவரோட வருகையினால் நான் அணியில் ஒரு பச்சோந்தியாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தினேஷ் கார்த்திக். தமிழகத்தை சேர்ந்த தினேஷ் கார்த்திக்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்காக 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி டெபியூ ஆகிறாரு. மகேந்திர சிங் தோனியும் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய அணிக்கு உள்ள வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் இந்திய அணிக்கு கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் டிராவிட் எடுத்த ஒரு மிக முக்கியமான முடிவு தான். ஏன்னா அந்த சமயத்தில் தான் ராகுல் டிராவிட் இந்திய அணியோட கேப்டன் ஆகிறாரு. அப்போ அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு, நான் விக்கெட் கீப்பராகவும் இருக்கேன், கேப்டனாகவும் இருக்கேன், டீமோட முக்கியமான பேட்ஸ்மேனாகவும் இருக்கேன், இவ்வளோ ரோலை நான் ஒரே டைமில் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால எனக்கு பதிலாக இன்னொரு விக்கெட் கீப்பர் டீமில் இருந்தால் நல்லா இருக்கும், அதாவது ஃபுல் டைம் விக்கெட் கீப்பராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் புது விக்கெட் கீப்பர்களுக்கான கதவுகள் அப்படிங்கிறது இந்திய அணியில் திறக்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் உள்ள வந்தவங்க தான் தினேஷ் கார்த்திக்கும் மகேந்திர சிங் தோனியும். இதில் தினேஷ் கார்த்திக்கோட கிரிக்கெட்டிங் கரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய அளவில் ஷைன் ஆகாத ஒன்றா தான் இருந்திருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் இந்திய அணிக்கு டெபியூ ஆனாங்கன்னு நான் சொல்கிறேன்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி ஒரு 350 போட்டிகளுக்கு விளையாடிருக்காங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் 100 போட்டிகளுக்கு கூட விளையாடாத சூழல் தான் இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனி இந்தியாவோட விக்கெட் கீப்பராக கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய அணியோட கேப்டன் ஆகிறாரு. அதனால அவர் இந்திய அணியோட ஒரு தவிர்க்க முடியாத வீரராகவும் ஆகிறாரு. அவரோட தலைமையின் கீழே இந்திய அணி நிறைய வெற்றிகளை குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தினேஷ் கார்த்திக் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக மட்டும்தான் டீமில் இருந்திருக்காரு. அவருக்கு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற வாய்ப்புகள் ரொம்பவே அரிதினும் அரிதாக தான் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பை T20 நடந்ததுல அதில் மகேந்திர சிங் தோனி இந்திய அணியோட கேப்டனாக இருக்காரு. அவர் தான் இந்திய அணியோட மெயின் விக்கெட் கீப்பராகவும் இருக்காங்க. அந்த அணியிலையுமே தினேஷ் கார்த்திக் இடம்பெற்றிருந்தார். ஏன்னா இவர் தான் செகண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தார். ஆனாலும் அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது விளையாடுறதுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே ஒருவேளை அவருக்கு கிடைச்சாலும் அவருக்கான இடம் இந்திய அணியில் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருந்தது. ஏன்னா சில சமயங்களில் அவருக்கு திடீர்னு ஓப்பனிங்கில் இறங்கி விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக களமிறக்குவாங்க. சில சமயம் பார்த்தா ஒரு ஃபினிஷர் ரோலை அவர் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் என்னை போட்டாங்க. அதனால நானும் அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகி ஒரு பச்சோந்தி மாதிரி அணியில் விளையாட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு தினேஷ் கார்த்திக். ஆனால் இதனால நான் மகேந்திர சிங் தோனியை குறை சொல்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவரோட எழுச்சி அப்படிங்கிறது என்னை ஷைன் பண்ண முடியாமல் போனதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அவர் உணர்ந்த தருணம் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஏ அணிக்காக தினேஷ் கார்த்திக்கும் மகேந்திர சிங் தோனியும் ஒரு சமயத்தில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கென்யாவுக்கு எதிரான ஒரு போட்டி. இந்த போட்டியில் எல்லாருமே ஒரு பையனை பற்றி பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர் இந்த ஃபாரினர் மாதிரி விளையாடாருப்பா, இவரோட 6 ஹிட்டிங் எபிலிட்டி செம்மையாக இருக்குது அப்படின்லாம். ஏன்னா அதற்கு முன்னாடி நான் பெரிய அளவில் தோனி விளையாடி பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவங்க எல்லாருமே சொன்ன அந்த வீரர் மகேந்திர சிங் தோனி தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் அவரோட கேமை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது மற்ற எல்லா வீரர்கள்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது மகேந்திர சிங் தோனி கிட்டே இருக்குது. அவரோட ஷாட்கள் எல்லாமே ரொம்ப தனித்துவமான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் அவருக்கு இந்திய அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கப்படுது அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக என்னை மெருகேற்றிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஆனாலுமே ஏதோ ஒரு சூழல்னால என்னால் இந்திய அணியில் தொடர்ச்சியாக இடம் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் நிறைய டொமஸ்டிக் மேட்ச் தமிழ்நாடு டீமுக்காக விளையாடியிருக்கேன். அங்கேயுமே வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது எல்லாத்தையுமே நான் சரியாக தான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐபிஎல்லோட ஜேர்னி அப்படிங்கிறதுமே எனக்கு அந்த மாதிரியாக தான் அமைஞ்சிருந்தது. நிறைய டீமுக்கு மாற வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஐபிஎல்லில் விளையாட வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அணியை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அவருக்கு 2 ஆப்ஷன்கள் கூட கொடுக்குறாங்க. அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அவர் கடைசியாக விளையாடின ஆர்சிபி அணி. இப்போ அந்த அணியோட மென்டாராகவும் அவர் தான் இருக்காரு. ஸோ இன்னொரு அணி பார்த்தோம்னா சிஎஸ்கே. அப்போ தினேஷ் கார்த்திக் யோசிக்காமல் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அதற்கு ஒரு ஸ்வீட்டான பதிலையும் அவர் சொல்கிறாரு. அதாவது நான் ஆர்சிபிக்காக விளையாடிட்டேன், நான் என்றைக்குமே என் மனசில் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஸோ ஒரு வேளை எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படின்னு கிடச்சதுன்னா அது நிச்சயமாக சிஎஸ்கேக்கு விளையாடுறதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அவரோட சொல்கிறது எல்லாமே தனக்கு நடந்தது, தான் அதை எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர மகேந்திர சிங் தோனி மேலே தான் அப்படிங்கிற மாதிரியான எந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைக்காமல் தோனியை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனாலும் வந்து அவர் எல்லா ரோலையும் அவர் ப்ளே பண்ணனால தன்னால் வந்துட்டு எதையுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தன்னோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு தினேஷ் கார்த்திக்.